இந்த நாளின் நிகழ்வுகள் அனைத்தையும் சுவாரஸ்யமாக துவக்கும் அரை மணியில் 50 நிகழ்ச்சிக்கு வரவிருக்கிறோம். நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசு ஊழியர்கள் நாளை முதல் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்க இருக்கிறார்கள். 64 துறைகளைச் சேர்ந்த 4.5 லட்சம் ஊழியர்கள் இப்போராட்டத்தில் ஈடுபடுவர் என்றும் அரசு ஊழியர் சங்க பொதுச் செயலாளர் அன்பரசன் கூறியுள்ளார். பழைய ஓய்வூதியம், 20% இடைக்கால நிவாரணம் உள்ளிட்டவை தங்களுடைய கோரிக்கைகள் என்று ஊழியர் சங்கம் கூறியிருக்கிறது. தமிழக விவசாயிகளுக்கு ஆதரவாக நாளை நடைபெறும் கடையடைப்பு போராட்டத்திற்கு வைர நகை கடை விற்பனை சங்கமும் தங்களுடைய ஆதரவை கூறியுள்ளது. நாளை பெட்ரோல் பங்குகளும் இயங்கும் என்று அறிவித்திருக்கும் தமிழ்நாடு பெட்ரோலிய விற்பனையாளர் சங்கம் தங்கள் ஊழியர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து பணியில் ஈடுபடுவர் என்று கூறியிருக்கிறது. விவசாயிகளின் கோரிக்கை வெற்றி பெறுவதற்காக நாளை நடைபெற இருக்கும் கடையடைப்பு போராட்டத்திற்கு அனைத்து வணிகர்களும் ஆதரவை நல்க வேண்டும் என்று தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா கேட்டுக் கொண்டுள்ளார். வணிகர் சங்கத்தில் அங்கம் வகிக்கும் 62க்கும் மேற்பட்ட வணிக அமைப்புகளைச் சேர்ந்த 21 லட்சம் வணிகர்கள் இந்த போராட்டத்தில் முழுமையாக பங்கேற்பார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பிரதமரின் பயிர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பயிர் காப்பீடு வழங்கும் திட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது. தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முதற்கட்டமாக 30 விவசாயிகளுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இழப்பீட்டை வழங்கினார். 2016-17 நிதியாண்டில் 15,37,000 பேர் பயிர் காப்பீடு செய்திருப்பதாக அந்த நிகழ்ச்சியில் கூறப்பட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தற்போது செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையை பார்க்கலாம். நாளை மறுநாளோ இதை பார்த்ததுடைய காரணம் தெரியும். பொதுக்குழுக்கான ஏற்பாடு சார். எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை நடத்துவதற்கான இடத்தை பார்வையிட்ட பிறகு ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் தற்போது இந்த இடத்தை பார்வையிட்டதற்கான காரணம் நாளையோ நாளைய மறுநாளோ தெரியவரும் என்று கூறியிருக்கிறார். தொடர்ந்து நாம் அரை மணியில் 50 நிகழ்ச்சியை பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக சிறப்பாக செயல்படுகிறார் என்றும் அவருடைய செயல்பாடுகள் குறித்து ஓபிஎஸ் அணியினர் குறை ஏதும் கூறவில்லை என்றும் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கூறியிருக்கிறார். தமிழகத்தில் ஆட்சிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் தமிழக அரசிற்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு செய்து வருவதாகவும் அமைச்சர் கூறியிருக்கிறார். நாளை கடையடைப்பு போராட்டம் நடந்தாலும் கூட தமிழகத்தில் தடையில்லாமல் பால் விநியோகிக்கப்படும் என்றும் கூறினார். தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளை உள்ளாட்சி அமைப்புகளின் கீழ் கொண்டு வருவதற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக முறையிட்டிருக்கிறது. இது டாஸ்மாக் கடைகளை மீண்டும் கொண்டு வருவதற்கான முயற்சி என்று தன்னுடைய முறையீட்டில் கூறப்பட்டுள்ளது. இம்முறையீட்டை ஏற்ற நீதிபதிகள் முறையீட்டை வழக்காக தொடர்ந்தால் நாளையே விசாரிப்போம் என்று கூறியிருக்கிறார்கள். இதையடுத்து திமுக மனு தாக்கல் செய்திருக்கிறது. கணவர் சூர்யா இல்லை என்றால் தாம் இல்லை என்றும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு திரைப்படங்களில் நடிக்க தொடங்கியிருக்கும் தனக்கு தன்னுடைய கணவர் குடும்பத்தினர் மிகுந்த ஊக்கம் தந்து வருவதாகவும் ஜோதிகா கூறியிருக்கிறார். சென்னையில் நடைபெற்ற மகளிர் மட்டும் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் நக்சலைட்டுகள் நடத்திய தாக்குதலில் மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் 11 பேர் கொல்லப்பட்டார்கள். சுக்மா மாவட்டத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த பாதுகாப்பு படை வீரர்கள் மீது நக்சலைட்டுகள் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதில் 11 வீரர்கள் உயிரிழந்திருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் கூறுகின்றன. சுக்மா தாக்குதலை தொடர்ந்து சத்தீஸ்கர் முதலமைச்சர் அவசர ஆலோசனைக் கூட்டத்தை நடத்தினார். மருத்துவர்கள் 6வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதால் மதுரை அரசு மேலூர் மருத்துவமனை வெறிச்சோடி காணப்படுகிறது. அவசர சிகிச்சை மற்றும் அவசர அறுவை சிகிச்சை பிரிவு மட்டுமே இயங்கி வருகிறது. இதனால் புறநோயாளிகள் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள். 31 மருத்துவர்கள் பணிபுரிய வேண்டிய இடத்தில் 2 பேர் மட்டுமே பணியில் இருப்பதால் அவதிக்கு ஆளாகியிருப்பதாக நோயாளிகள் தெரிவிக்கின்றனர். தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், சேலம் ஆகிய 4 மாவட்டங்களிலும் அனல் காற்று வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. ஏற்கனவே கடந்த 17 மற்றும் 18ஆம் தேதி தமிழகத்தில் 18 இடங்களில் அனல் காற்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது 4 மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையை பார்க்கலாம். பிறந்தநாள் விழாவினை பெருவிழாவாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே கழகத்தினுடைய பொருளாளர், முன்னாள் முதலமைச்சர், மரியாதைக்கும் போற்றுதலுக்குரிய அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் விழா எடுப்பதற்காக ஏற்கனவே ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் தகவல் கொடுத்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து அந்த விழா எடுப்பதற்குரிய இடம் தேர்வு செய்யப்படுவதற்காக இந்த நடைமுறைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அணியின் சக்தியை வெளிப்படுத்தும் விதமாக அமையுமா இந்த நிகழ்ச்சி? எங்கள் அணியின் சக்தியை என்பதை விட எங்களை உருவாக்கிய
மாண்புமிகு இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய புகழ் எந்த அளவுக்கு இன்னும் சக்தியாக இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக இந்த நிகழ்ச்சி நடைபெறும். தொண்டர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்படுமா? ஏற்கனவே மாண்புமிகு இதய தெய்வம் மறைந்த இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன்னுடைய ஆசான், தன்னை அரசியலுக்கு அடையாளம் காட்டியவர், தான் முழுமனதாக தலைவராக ஏற்றுக்கொண்ட அந்த உன்னத தலைவருக்கு மிகப்பெரிய பெருவிழா நடத்தப்படும் என்று மனதோடு அடிமனதிலிருந்து சொன்ன கருத்தை, அவருடைய பேரவாவை நிறைவேற்றுவதற்காகத்தான் புரட்சி தலைவனுடைய உண்மையான முதன்மை தொண்டராக இருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் OPS அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். எம்ஜிஆரின் நூற்றாண்டு விழாவை நடத்துவதற்கான இடத்தை முன்னாள் முதலமைச்சர் O. பன்னீர்செல்வம் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் தற்போது சென்னை திருவான்மியூரில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை ஆய்வு செய்திருக்கிறார்கள். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்தார்கள். இதுகுறித்து முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி தற்போது செய்தியாளர்கள் மத்தியில் விளக்கினார். எம்ஜிஆரின் நூற்றாண்டு விழாவை வெகு விமர்சையாக கொண்டாட திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். முழுமையான சாராம்சத்தை பின்னர் பார்க்கலாம். அரை மணியில் 50 நிகழ்ச்சியின் செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 12 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டிற்கும் அதிகமான வெப்பம் பதிவாகியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. அதிகபட்சமாக வேலூரில் 111 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவாகியிருக்கிறது. திருச்சி, தஞ்சை, பாளையங்கோட்டை, மதுரை ஆகிய இடங்களில் 105 ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் 23 நாட்களாக நடைபெற்று வந்த கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்களின் வேலைநிறுத்தம் முடிவிற்கு வந்திருக்கிறது. ஒப்பந்தப்படி கூலி வழங்க ஜவுளி உற்பத்தியாளர்கள் முன்வந்திருப்பதால் வேலைநிறுத்தம் கைவிடப்பட்டது. எம்ஜிஆரின் உறவினர் விஜயன் படுகொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்றிருக்கும் 7 பேரில் 5 பேரின் தண்டனையை உயர்நீதிமன்றம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. இதில் ஒருவருடைய தண்டனை இரட்டை ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஆயுள் தண்டனையில் இருந்த பெண் ஒருவர் உட்பட 2 பேர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தஞ்சாவூரில் 100 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் கடந்த 7 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படாததை கண்டித்து அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 7 மாத ஊதிய நிலுவையை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் 100 நாள் வேலையை 150 நாட்களாக உயர்த்தி தினசரி 203 ரூபாய் ஊதியமாக வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் முழக்கமிட்டனர். நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் அமைக்கப்படும் மேலும் 4 அணு உலைகளுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இதுபற்றி மத்திய அரசு பதிலளிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே இருக்கும் கல்லாத்தூர் தண்டலை கிராமத்தில் பழைய இடத்தில் மீண்டும் டாஸ்மாக் கடையை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதனை கண்டித்து ஜெயங்கொண்டம் ஆண்டிமடம் சாலையில் பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடை திறக்கப்படாது என்று போலீசார் உறுதியளித்ததை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். வேலூர் மாவட்டம் நாற்றாம்பள்ளியை அடுத்த கத்தாரில் எருதுவிடும் விழா நடைபெற்றது. அதில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 250 காளைகள் பங்கேற்றன. காளைகளை அடக்க பலரும் முயற்சித்தார்கள். அதில் சுமார் 30 வீரர்கள் காயமடைந்தனர். இந்த விழாவை காண ஏராளமானோர் குவிந்திருந்தார்கள். காளைகளை அடக்கியவர்களுக்கும் பிடிபடாத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. அனைவருக்கும் குடியிருப்பு வழங்க வலியுறுத்தி நெல்லையில் AITUC கட்டுமான தொழிலாளர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் டெல்லி மாநிலத்தைப் போல கட்டுமான தொழிலாளர்களின் வாரிசுகள் முழுமையான கல்விச் செலவையும் அரசாங்கமே ஏற்க வேண்டும், நலவாரிய நிதியை அரசியல் நோக்கங்களுக்காக செலவிடக்கூடாது என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். புதுச்சேரியை அடுத்த ஆண்டியார்பாளையத்தில் மதுக்கடையை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டார்கள். மதுக்கடை அமைக்கக்கூடாது என்று தொடர்ந்து வலியுறுத்தியும் அதற்கான பணிகள் நடைபெற்று வந்ததால் போராட்டத்தில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். ஓய்வூதியம் வழங்க வலியுறுத்தி தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கத்தினர் திருச்சியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கூட்டுறவு கடன் சங்கம் மற்றும் நியாய விலைக் கடைகளில் பணிபுரிந்து வரும் பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி அவர்கள் முழக்கமிட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே ஆட்டோவின் மீது மோதிய பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்ததில் அதில் சென்ற 30 பேர் காயமடைந்தார்கள். வெள்ளமடம் பகுதியை அடுத்த விசுவாசபுரம் என்கிற இடத்தில் பேருந்து வந்து கொண்டிருந்த போது எதிரே வந்த ஆட்டோவின் மீது மோதியது. இதனால் அருகே இருக்கும் கால்வாயில் பேருந்து கவிழ்ந்தது. காயமடைந்த 30 பயணிகள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். திருவாரூரில் துப்புரவு பணியாளர்கள் எந்தவித பாதுகாப்பு கருவிகளும் இல்லாமல் துப்புரவு பணியில் ஈடுபடுவதாக புகார்கள் எழுந்துள்ளன. திருவாரூர் பேருந்து நிலையத்தில் கழிவுநீர்
செல்வதற்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கால்வாய் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதால் அடிக்கடி அடைப்பு ஏற்பட்டு வருகிறது. பாதுகாப்பு கவசங்கள் இல்லாமல் கால்வாயில் இறங்கி பணி செய்தது அனைவரையும் அதிர்ச்சியடை செய்திருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே வட மாநில தொழிலாளர்களை குடியமர்த்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இவர்களை தங்க அனுமதித்தால் குற்றங்கள் பெருகும் என்று மீஞ்சூர் மக்கள் அச்சம் தெரிவித்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் ஆடைகளை களைந்து சாலை மறியலில் ஈடுபட்ட திமுக எம்எல்ஏ மற்றும் ஆதரவு கட்சிகளைச் சேர்ந்த 55 பேரை காவல்துறையினர் கைது செய்தார்கள். நாளை நடைபெறும் கடையடைப்பிற்கு ஆதரவு கோரி செஞ்சியில் திமுக எம்எல்ஏ மஸ்தான் தலைமையில் ஊர்வலம் நடைபெற்றது. அப்போது மஸ்தான் மற்றும் சிலர் ஆடைகளை களைந்து மறியலில் ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டார்கள். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு மருத்துவர்கள் மேற்கொண்ட வேலைநிறுத்தத்தின் காரணமாக மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் இருக்கும் மாவட்ட தலைமை மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு பூட்டப்பட்டிருக்கிறது. இதனால் நோயாளிகள் கடுமையான சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள். விருதுநகரில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாட்டை சரி செய்ய கோரி திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். விருதுநகர் நகராட்சி அலுவலகம் முன்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தலைமை தாங்கினார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை அனுபவித்து வரும் பேரறிவாளன் சிறுநீர் தொற்று, மூட்டுவலி உள்ளிட்ட காரணங்களுக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்போடு அழைத்து வரப்பட்ட பேரறிவாளனுக்கு மருத்துவர்கள் பரிசோதனை மேற்கொண்டு சிகிச்சை தந்தார்கள். இளநிலை உதவியாளர்களுக்கு இணையாக ஊதியம் வழங்க கோரி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் பணியாற்றும் 36 ஊராட்சி செயலாளர்களும் காலவரம்பற்ற வேலைநிறுத்தத்தை தொடங்கியிருக்கிறார்கள். இதையடுத்து இளநிலை உதவியாளர்களைப் போல கருவூலம் மூலமாக ஊதியத்தை வழங்க வலியுறுத்தியும் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். திருச்சி மாவட்டம் வையம்பட்டி அருகே பாதம்பட்டியில் புதிதாக தொடங்கப்பட்டிருக்கும் டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை கிராம பொதுமக்கள் முற்றுகையிட்டார்கள். இதன் பிறகு மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் போதிய அளவிற்கு மழை பெய்யாத காரணத்தினால் மா விளைச்சல் பாதித்திருக்கிறது. இதனால் விவசாயிகள் வேதனையடைந்திருக்கிறார்கள். பருவமழை பொய்த்திருப்பதோடு கடுமையான வெப்பமும் நிலவுகின்ற காரணத்தினால் ஒரு மரத்திற்கு நாளொன்றுக்கு 3 கிலோ வரையில் மாம்பிஞ்சுகள் உதிர்வதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். ரேஷன் பொருட்களுக்கு மத்திய அரசும் மாநில அரசும் எவ்வளவு மானியம் தருகின்றன என்கிற புள்ளி விவரம் ஒவ்வொரு ரேஷன் கடையிலும் இடம்பெற வேண்டும் என்று மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் அறிவுறுத்தியிருக்கிறார். இதுகுறித்த உத்தரவு மாநில அரசுகளுக்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் கூறினார். சென்னையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்று கணிசமாக குறைந்திருக்கிறது. இன்று மாலை நிலவரத்தின் அடிப்படையில் ஆபரண தங்கம் சவரன் ஒன்றுக்கு 280 ரூபாய் குறைந்து 22,424 ரூபாயாக விற்கப்படுகிறது. 1 கிராம் வெள்ளியின் விலை 60 காசு குறைந்து 44 ரூபாய் 30 பைசாவாக இருக்கிறது. ஜம்மு காஷ்மீரில் பாரதிய ஜனதா மக்கள் ஜனநாயக கட்சியின் கூட்டணி நீடிக்கும் வரையில் வன்முறையும் நீடிக்கும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத் விமர்சித்திருக்கிறார். ஜம்மு காஷ்மீரில் கல்லூரி மாணவர்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையில் மீண்டும் மோதல் ஏற்பட்டிருக்கும் சூழ்நிலையில் குலாம் நபி ஆசாத் இக்கருத்தை கூறியுள்ளார். போலி பாஸ்போர்ட் தயாரித்து விற்பனை செய்த வழக்கில் நிழலுலக தாதா சோட்டா ராஜனின் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. டெல்லி சிறப்பு நீதிமன்றம் சோட்டா ராஜன் மற்றும் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் 3 பேர் குற்றவாளிகள் என்று அறிவித்திருக்கிறது. இவர்களுக்கான தண்டனை விவரங்கள் நாளை அறிவிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் MP ஒருவரின் மகன் வாகனத்தை நிறுத்தியதால் ஆத்திரமடைந்து சுங்கச்சாவடியை அடித்து நொறுக்கியிருக்கிறார். கிஷப்பா என்கிற MP-யின் மகன் காரில் சென்றபோது பாகேஷ்பள்ளி சுங்கச்சாவடியில் கட்டணம் செலுத்துமாறு கூறி அவருடைய காரை தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். இதனால் ஆத்திரமடைந்த அவர் சுங்கச்சாவடியில் தாக்குதல் நடத்தினார். பீகாரில் மதுவிலக்கு அமலுக்கு வந்த பிறகு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்திருப்பதாக அந்த மாநிலத்தின் முதலமைச்சர் நிதிஷ்குமார் கூறியிருக்கிறார். 2015ஆம் ஆண்டோடு ஒப்பிடும்போது சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 68% அதிகரித்திருப்பதாகவும் நிதிஷ் கூறியிருக்கிறார். துவரம் பருப்பிற்கான இறக்குமதி வரியை 10% இருந்து 25% அதிகரிக்க மத்திய உணவுத்துறை அமைச்சகம் ஆதரவு தெரிவித்திருக்கிறது. துவரை விவசாயிகளின் நலன் கருதி இறக்குமதி வரி உயர்த்தப்பட வேண்டும் என்று உணவுத்துறை அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் கூறியிருக்கிறார். இன்று தன்னுடைய 44வது பிறந்த தினத்தை கொண்டாடும் சச்சின் டெண்டுல்கருக்கு விராட் கோலி, அஸ்வின் உள்ளிட்ட வீரர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். சச்சினின் பிறந்த தினமான ஏப்ரல் 24ஆம் தேதியை இந்திய கிரிக்கெட் தினமாக அறிவிக்க வேண்டும் என்று ரவிச்சந்திரன் அஸ்வின் ட்விட்டரில் கருத்து தெரிவித்திருக்கிறார். நெல்லை மாவட்டம் அழகியாண்டிபுரம் அருகே இருக்கும் சுப்பையாபுரத்தில் முறையான குடிநீர் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று வலியுறுத்தி அந்த பகுதியைச் சேர்ந்த பெண்கள் காலி குடங்களோடு சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனுவும் அளித்தனர்.
சத்தீஸ்கர் மாநிலத்தில் நக்சலைட்டுகள் நடத்திய தாக்குதலில் மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் பலியானோரின் எண்ணிக்கை 24 அதிகரித்திருக்கிறது. சுக்மா மாவட்டத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த பாதுகாப்பு படை வீரர்களின் மீது நக்சலைட்டுகள் துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டனர். சுக்மா தாக்குதலை தொடர்ந்து சத்தீஸ்கர் முதலமைச்சர் அவசர ஆலோசனைக் கூட்டத்தை நடத்தினார். தஞ்சையில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் கடந்த 7 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படாததை கண்டித்து அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். 7 மாத ஊதிய நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என்றும் 100 நாள் வேலையை 150 நாட்களாக உயர்த்தி தினசரி 203 ரூபாய் ஊதியமாக வழங்க வேண்டும் என்றும் முழக்கமிட்டனர். மேலும் பல்வேறு செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.